வணக்கம் நண்பா. ஸோ பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனுக்காக பாட்னா பைரேட்ஸ் டீம் சச்சின் தன்வரை ரிலீஸ் பண்ண பிறகு ஆக்ஷனில் கூட பெருசாக எந்த ஒரு பிளேயர்ஸையும் எடுத்த மாதிரி இல்லை. இப்போதைக்கு அவங்களோட ஸ்குவாடை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட பல யங் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் யார் அவங்க டீமுக்காக மெயின் ரைடராக பிகேஎல் சீசன் 11 ப்ளே பண்ண போகிறாங்க, செகண்டரி ரைடராக யார் ப்ளே பண்ண போகிறாங்க, தேர்டரி ரைடராக யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாட்னா பைரேட்ஸ் டீமோட பிகேஎல் சீசன் 11 ஸ்குவாட் எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கூன் லீ. ஸோ ஜாங்கூன் லீ ஒரு கொரியன் பிளேயர். அவங்க ப்ளே பண்ணுற அந்த கபடி கேமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பயங்கரமான ஸ்பீட், அவங்களோட போனஸ் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், சடன் டோ டச்சஸ் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி ஒரு 2-3 சீசனாக ஜாங்கூன் லீ பிகேஎல் ப்ளே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் கபடியும் கொரிய டீமுக்காக ப்ளே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கபடியிலேருந்து ஓரளவு ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கார். ஸோ திடீர்னு நீங்கள் அவர் பிகேஎல்குள்ளே வரார் அப்படின்னா ஸோ அவரோட கேம் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. அது இம்ப்ரூவும் ஆகிருக்கலாம், இல்லைனா டவுனும் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட கேம் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் இருந்தாலும் அந்த டீமில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடரில் ஒரே ஒரு ரைடர் தான், அது ஜாங்கூன் லீ தான். ஸோ அவரை கண்டிப்பாக மெயின் ரைடராக ப்ளே பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அடுத்ததாக செகண்டரி மற்றும் தேர்டரி ரைடராக ப்ளே பண்ணுறதுக்கு 3 பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று தமிழகத்தை சேர்ந்த எம் சுதாகர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீது சர்மா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் குமார். ஸோ இந்த 3 பேரில் தான் யாரோ ஒருத்தங்க செகண்டரி ரைடராகவும் தேர்டரி ரைடராகவும் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ரைடராக சுதாகர், தேர்டரி ரைடராக பார்த்தீங்கன்னா சந்தீப் குமார். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லாஸ்ட் சீசனே ஒரு சுதாகர் வந்து ஒரு தேர்டரி ரைடராக இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஒரு சில இடங்கள்ல செகண்டரி ரைடராகவும் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்திருந்தாரு பிகேஎல் சீசன் 10ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து செகண்டரி ரைடரா ப்ளே பண்ண வச்சிங்க அப்படின்னா அது பாட்னா பைரேட்ஸ் டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா சுதாகரோட ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னுமே யாரும் பார்க்கல. ஏன்னா லாஸ்ட் சீசன் அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதிகமான ரைட்ஸ் வந்து எடுக்கல. பட் இந்த வாட்டி நீங்க செகண்டரி ரைடரா அவரை கொடுக்கும்போது தேவைப்படுற நேரம் பிரைமரி ரைடரா அந்த ரோலை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணவும் முடியும். இதெல்லாம் தாண்டி சுதாகருக்கு நீங்கள் அதிகமான வாய்ப்பு கொடுக்கும்போது ஸோ அவர் வந்து அதிகமான ரைட்ஸ் எடுப்பார். ரைட்ஸ் எடுக்கும்போது அவரோட ஸ்கில்ஸை பயன்படுத்தி அதிகமான பாயிண்ட்ஸ் எடுப்பார். அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை உங்கள் டீமுக்காக அவரால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் தேர்டரி ரைடராக சந்தீப் குமார் கொண்டு வரும்போது லாஸ்ட் சீசனே ஒரு சில நல்ல இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டர். ஓகேங்களா? அவரை வந்து நீங்கள் தேர்டரி ரைடராக கொண்டு வரும்போது ஸோ செகண்டரி ரைடர் ப்ளே பண்ணாத நேரத்தில் அந்த செகண்டரி ரைடருக்கான அந்த பொசிஷனையும் சேஞ்ச் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர் வந்து சந்தீப் குமார். ஸோ நீங்கள் அவரை தேர்டரி ரைடரா கொண்டு வைக்கனால ஸோ உங்கள் பிளேயர்ஸ் எந்த நேரத்தில் உங்களோட ஒரு பிரைமரி ரைடரோ செகண்டரி ரைடரோ ஒழுங்காக ப்ளே பண்ணல அப்படின்னா இவர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து ப்ளே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த 3 யங்ஸ்டர்ஸை நீங்கள் வச்சீங்க அப்படின்னா உங்களோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நண்பா, இது வரைக்கும் பாட்னா பைரேட்ஸ் டீம் அவங்களோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி பிரைமரி ரைடர், செகண்டரி ரைடர், தேர்டரி ரைடரா யார் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடரை பாட்னா பைரேட்ஸ் டீம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரைடிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கும். பட் அவங்க எடுக்கல. இந்த இடத்துல ஜாங்கூன் லீயோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த லெவலுக்கு கீ ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து பிகேஎல் சீசன் 11 பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் நண்பா.